Good evening, students. 8th மேத்ஸ்ல இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் உடைய கண்டினியூட்டி ஜாமெட்ரி தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் சமச்சீர் தன்மைகள் அது என்னங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். அதனுடைய சில ஆக்டிவிட்டிஸ், கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னா என்ன, சைடு ஆங்கிள் சைடு, ஆங்கிள் சைடு ஆங்கிள், ரைட் ஆங்கிள் சைடு ஆங்கிள். ஸோ அந்த இத ஆக்டிவிட்டியில நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு ஜெனரல் டாபிக் ஜெனரல் டாபிக் ஆஃப் த டே. இன்னைக்கு வந்து வேர்ல்டு சயின்ஸ் டே. ஸோ அதனால ஒரு அறிவியல் விஞ்ஞானியை பற்றிய ஒரு கதை பார்க்க போறோம். சரியா? கேட்க போறீங்க, பார்க்க போறோம்ல, கேட்க போறீங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கிராமபோனை கண்டுபிடிச்சவர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இல்லையா? சோ அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கு மாணவர் அப்படிங்கிற பட்டப்பெயரோட தான் அவர் ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் எஜுகேஷனை படிச்சிருக்காரு. அதுவும் எப்படி படிச்சிருக்கார் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து கிராமபோனை கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி. அவருக்கு ஞாபக சக்திங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. ஆனா ஆராய்ச்சின்னு வந்துட்டா அவரை மாதிரி வந்து அந்த ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சு அதுல இருந்து ஒரு கண்டுபிடிப்பை வந்து சரி பார்க்கறதுக்கான ஆளும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. சோ அந்த அளவுக்கு வந்து மெமரி இருக்கு. ஆனா ஞாபக சக்திங்கிறது கிடையாது. அது எப்படி அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ அவர் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸ், இப்ப உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு அவரோட டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அவர் வந்து எதுவும் இந்த நிமிஷம் சொல்லி கொடுத்தது அடுத்த நிமிஷம் கேட்டா கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாராம். சோ அவருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு, உங்க பையனுக்கு மூளையில ஏதோ கோளாறு இருக்கு, சோ அதனாலதான் அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றான், உங்க பையனுக்கு வந்து நீங்க இந்த மூளை கோளாறு இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து அனுப்புங்க, அனுப்பிச்சு வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலேயே 3 மாசம் தான் ஸ்கூலுக்கே போயிருக்காரு. ஓகேவா? சோ அப்ப அவர் வந்து கல்வி கத்துக்கிட்டது எல்லாமே அவருடைய அம்மா கிட்டதான். அவருடைய அம்மா வந்து அவருடைய மூல கோளாற நினைச்சு அவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம அவரோடையே வச்சு அந்த காலத்துல எல்லா பாடங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்து அவர் அதன் மூலமா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான படிப்பையும் வந்து படிச்சிருக்காரு. பல ஆராய்ச்சிகளை வந்து அவர் நடத்தியிருக்காரு. 1887 நவம்பர் மாசம் அவருடைய ஆராய்ச்சியின் மூலமாக தான் கிராமபோனை கண்டுபிடிச்சாரு. எடிசன் இளமையில தான் அந்த மாதிரி இருந்தாரு, யங் ஏஜ்ல தான் அந்த மாதிரி இருந்தாரு. வயசானதுக்கு அப்புறம், கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மூளை கோளாறானது சரியாயிடுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பயும் இல்ல. ஒரு நாளைக்கு அவர் ஒரு டாக்ஸ் வரி கட்டுறதுக்காக வந்து டாக்ஸ் ஆபீஸ்க்கு போறாரு. பணம் கட்டுறதுக்காக லைன்ல கியூல நிக்கிறாரு. அவருடைய கியூ வந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் வருது. சோ அவர் வந்து பணத்தை கொடுத்துட்டு அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. அவரோட பேரே அவருக்கு சொல்ல தெரியல, மறந்து போச்சு. அவரை பார்த்தவங்க, பக்கத்துல இருந்தவங்க அவருடைய பேரை வந்து எடிசன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னுதான் அவருக்கு வந்து அவரோட பேரே வந்து ஞாபகத்துக்கு வருது. சோ அவர் எப்பவுமே அவரோட வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பாரு. ஏதாவது ஒன்ன பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சா அவருக்கு சாப்பிடணுங்கிறது கூட வந்து ஞாபகம் இருக்காது. ராத்திரி ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டு காலையில எழுந்து ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த ஃபுட்டு கிடைக்குதா கிடைக்கலையான்னு கூட பார்க்காம வந்து தூங்கிடுவாரு. சோ திருப்பியும் காலையில அவருக்கு வந்து ஃபுட்டு நம்ம எழுப்பி கொடுக்கல அப்படின்னா அவருக்கு சாப்பிடலைங்கிறது கூட ஞாபகம் இருக்காது, மறந்துடும். சோ அவருக்கு ஆப்போசிட்ல ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவருடைய ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க எடுத்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நீங்க தான் சாப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் அவர் நம்பிடுவாரு. சோ ஒரு அறிவியல் விஞ்ஞானியா இருந்தவர் வந்து இவ்வளோ பெரிய ஞாபக மறதியாளராக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் உண்மை. ஆம். சோ அப்ப வந்து நீங்க கேட்கலாம், நம்மளும் அந்த மாதிரி வந்து ஞாபக மறதியா இருந்துட்டு எல்லா வேலையும் நம்மளால வந்து அவரை மாதிரி பண்ண முடியுமானா அவரு
அவருக்குன்னு உரிய அந்த ஆராய்ச்சி தொழில்ல ஈடுபடும் போது அவரோட மெமரியானது ரொம்ப 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 அக்யூரேட்டா வேலை பார்த்திருக்கு. பட் அதை தாண்டிய விஷயங்கள் அவருக்கு தேவையானதாக அவருடைய மைண்ட்ல படல. அதனால அந்த விஷயங்களுக்கு அவர் வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஓகேவா? சோ அவருக்கு அந்த ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பட்டிருக்குது அவரோட லைஃப்ல. சோ அதனால அவர் அந்த ஆராய்ச்சிக்குரிய நேரத்துல அவருடைய மூளையானது சரியான முறையில் வேலை செய்ததுனாலதான் அவரால ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடிந்தது. ஓகேவா? சோ பாடத்துக்கு போலாமா? ஓகே. சர்வசம முக்கோணங்கள், கான்குவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், இதனுடைய சர்வசம முக்கோணங்கள், வடிவொத்த முக்கோணங்கள், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதற்கான சில சம்ஸும் வந்து நம்ம பார்த்தோம். சோ அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு திருப்பியும் பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா 5.2 எக்ஸசைஸ். ஓகேவா? 5.2 எக்ஸசைஸ்ல பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி, பித்தாகோரியன் தியரம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு சைடு நமக்கு தெரியாது, ரெண்டு சைடு நமக்கு தெரியும், ஒரு சைடு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அதாவது இந்த பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நாற்கரம் வரைதல். நாற்கரம் வரைதல் இப்ப உங்களுக்கு இருக்கு இல்லையா? எக்ஸசைஸ் 5.2ல லாஸ்ட் கிளாஸ் 5.1 பார்த்தோம். 5.2ல பாத்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் ஒரு செங்கோண முக்கோணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் வெதர் given sides are the sides of right angle triangle using Pythagoras theorem. ஒன்று. இரண்டாவது கேள்வி, அது ஒரு 4-5 கேள்வி கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போம். Find the unknown side of the triangle. அதுவும் வந்து unknown side, தெரியாத பக்கத்தை கண்டுபிடிக்கவும். அதுவும் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து சம்ஸ் பார்க்கும்போது, சம்ஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு பித்தாகரஸ் தியரம் ஆல்ரெடி தெரியும். ஸோ சம்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இது ஒரு செங்கோண முக்கோணம் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுத்துக்கக்கூடிய சைட்ஸ் பாத்தீங்கன்னா 30, 40, 50, 3 sides. ஓகேவா? சோ இப்போ இதுல A ஈக்குவல் டு 30, B ஈக்குவல் டு 40, C ஈக்குவல் டு 50. சரியா? சோ இப்போ உங்களுக்கு பித்தாகரஸ் தேற்றத்தின்படி A ஸ்கொயர்ட் பிளஸ் B ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு C ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும். இந்த 30ஐயும் 40, 50 ஏ வேற ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாத்தீங்கன்னா 9, 40, 41. இந்த ரெண்டு பக்கங்களுடைய வர்க்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் பிதாகரஸ் தேற்றம். ஒரு செங்கோண முக்கோணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஜஸ்ட் நம்பர்ஸ் எழுதுறேன். ஓகேவா? எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலானது கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது தான் வந்து பித்தாகரஸ் தேற்றம். ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடோடைய இது சம் வந்து ஹைபாட்டன்யூஸ் உடைய
ஸ்கொயரா இருந்தால் அது வந்து கரெக்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பித்தாகரஸ் தியரத்தின் மீனிங். சோ அப்ப அது என்ன எழுதுவோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ என்ன 30, 30 ஸ்கொயர்டு பிளஸ் 40 ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 50 ஸ்கொயர்டா வருதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வந்தால் ஈக்குவல்னு சொல்லலாம். பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது. எனவே இது ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லலாம். 3 ஸ்கொயர்டு வந்து 9, அப்போ 30 ஸ்கொயர்டு வந்து 900, 4 ஸ்கொயர்டு வந்து 16, அப்போ 2 சைஃபர் போட்டுக்கோங்க 1600. 5 ஸ்கொயர்டு வந்து 25, பக்கத்துல 2 சைஃபர், ஒரு சைஃபர் இருக்கு, ஸ்கொயர்னா 2 சைஃபர். 16 9 எத்தனை 25. 2500 இஸ் ஈக்குவல் டு 2500 அப்படின்னு வந்துதா. சோ எனவே இது ஒரு பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்கிறது. கொடுக்கப்பட்டுள்ள பக்கம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது இந்த ரெண்டு சைட்ஸ வந்து இந்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணா தேர்ட் சைடோடைய ஸ்கொயரா வந்ததுன்னா அது இட்ஸ் பித்தாகரஸ் தியரம். திஸ் இஸ் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு 2 நம்பர் போட்டுப்பாங்க. சோ பித்தாகரஸ் தேற்றம் 9th வரும், 10th வரும். 8, 15, 17. A is equal to 8, B is equal to 15, C is equal to 17. So A squared plus B squared is equal to C squared. 8 squared plus 15 squared is equal to 17 squared சொல்றோம். பார்க்கலாம். 8 8 64, 15 15 225, 17 17 289. சோ இதனையும் கூட்டுங்க. 225ஐயும் 64ஐயும் கூட்டினா என்ன வருது 289. 289 is equal to 289. So therefore A squared plus B squared is equal to C squared. எனவே பித்தாகரஸ் தேற்றத்தின்படி கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகும். By the converse of Pythagoras theorem, the triangle with given measure is a right angle triangle. வேற ஒரு நம்பர் பார்ப்போம். Nine 40 41. A is equal to 9, B is equal to 40, C is equal to 41. A squared plus B squared என்னன்னு பார்க்கலாமா. 9 squared plus 40 squared. 9 9 81, 40 40 1600. அதாவது 4 ஸ்கொயர் 16, 2 சைபர் 1600, which is equal to 1681. இப்போ C squared is equal to 41 squared, that is 1681. 41 into 41 1681. So A squared plus B squared is 1681. C squared is 1681. Therefore A squared plus B squared is equal to C squared. By the converse of Pythagoras theorem, the triangle with given measures is a right angle triangle. Okay. So இப்போ unknown side of the triangle Pythagoras theorem யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது பார்க்கலாம். அதாவது இங்க 3 சைடு கொடுத்துட்டாங்க. இது பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஒரு செங்கோண முக்கோணமான்னு கேட்டிருக்காங்க. சேம் லைக் தட் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஒரு சைடு 2 சைடு தெரியும், ஒரு சைடு தெரியாது. சோ அப்ப அந்த சைட பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு கேட்கணும்.
4 30 x ABC. ஓகேவா? சோ triangle ABC by Pythagoras theorem. By Pythagoras theorem. AB squared plus BC squared is equal to AC squared. இது Pythagoras theorem. இங்க AB வந்து 30 squared தெரியும், BC தெரியாது. AC வந்து 34. So that is 34 squared. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சத ஒரு சைடும் தெரியாததை இன்னொரு சைடும் கொண்டு போயிடுங்க. BC squared is equal to 34 squared minus 30 squared. So 34 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 into 34 1156. 30 into 30 9 900. So அப்போ BC squared is equal to 1156 minus 900. That is 256. 256. BC squared is equal to 256 அப்படின்னா BC is equal to square root of 256. That is BC is equal to 16. 16 16 256. அப்ப இங்க x உடைய வேல்யூ என்ன? 16. சோ அப்போ தெரியாத பக்கத்தின் மதிப்பு x is equal to 16. அன்னோன் வேல்யூ எது எடுத்திருக்கோம்? x எடுத்திருக்கோம். அது என்னது? 16 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இன்னொரு சம் பார்க்கலாமா? சோ பித்தாகரஸ் தியரம் எப்படின்னா அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு அண்ட் இது வந்து ஹைபாட்டன்யூஸ்னு சொல்லுவோம் கண்ண பக்கம். இது அடுத்த வருஷம் 9th மேக்ஸ்ல உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்க. முக்கோணவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ல இது கண்ண பக்கம் ஹைபாட்டன்யூஸ்னு சொல்லுவோம். அந்த ஹைபாட்டன்யூஸ்க்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிறத ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்துள்ள பக்கத்தையும் எதிர்பக்கத்தையும் ஸ்கொயர்ஸ் ஆட் பண்ணா ஹைபாட்டன்யூஸ் உடைய ஸ்கொயர் கிடைக்கும். சப்போஸ் எனக்கு வந்து இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஹைபாட்டன்யூஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒண்ணு கேட்டிருக்காங்கன்னா ஹைபாட்டன்யூஸ் உடைய ஸ்கொயர் ஆன்சர் வந்து இதோடைய ஸ்கொயரோ இல்ல இதோட ஸ்கொயரோடைய நம்பரையோ லெஸ் பண்ணா மூணாவது சைடு நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இன்னொரு சம் இங்க பார்க்கலாம். Squared plus by Pythagoras theorem. From triangle PQR by Pythagoras theorem. Squared plus QR squared is equal to PR squared. So PQ squared வந்து
A squared plus 2R வந்து 36 squared is equal to 39 squared. A squared is equal to 39 squared minus 36 squared. That is A squared is equal to 39 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1521. 36 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1296. So A squared is equal to 1521 1296 கழிச்சீங்கன்னா 225. A squared is equal to 225 னா A is equal to square root of 225, which is A is equal to 15. 15 225. So அப்போ ஒரு சைடு வந்து 15, இன்னொரு சைடு 36, இன்னொரு சைடு 39. சோ இதுல இன்னொரு ஹிண்ட் எப்படின்னா, எப்பவுமே கர்ணப்பக்கம் ஹைபோட்டன்யூஸ் உடைய வேல்யூ தான் பெருசா இருக்கும், மற்ற இரு பக்கங்களுடைய வேல்யூஸ் வந்து சின்னதா இருக்கும். ஓகேவா? Okay. For the question சொல்றேன். An isosceles triangle has equal sides, each 13 centimeter, and a base 24 centimeter in length. Find its height. அதாவது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ல 13 சென்டிமீட்டர் ரெண்டு சைடும் அண்ட் பேஸ் வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் ஐசோஸ்லஸ் லெஃப்ட் அண்ட் ரைட், அதுல ஹைட் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் டிரா பண்ணணும். பதிமூணு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பேஸ் 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 12, இது 12. இந்த ஹைட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுவுமே நீங்க நல்லா கீனா வாட்ச் பண்ணீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. கர்ண பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் தான் தெரியாது. சோ தெரியாத பக்கம் என்னன்னு இப்ப பாக்கணும். சோ இது எழுதும்போது an isosceles triangle, the altitude altitude space into two equal parts. அதனாலதான் ட்ரையாங்கிள் வரைய சொன்னேன். இந்த ஃபிகர் FGQ அதான் ஃபிகர்னு போட்டிருக்கேன். இந்த ஃபிகர் ABC is an isosceles triangle with height என்ன AD. ஓகேவா? with AD as its height. So AD is the altitude and ABD is a right angle triangle.
AD is the altitude and ABD. Triangle ABD. Right angle triangle. இப்போ பித்தாகரஸ் தியரத்தின் படி போட்டலாமா பை பித்தாகரஸ் தியரம் right triangle. So by Pythagoras theorem, AB squared is equal to AD squared plus BD squared. அதுல AB தெரியும் BD தெரியும் AD தான் தெரியாது. அப்போ AD squared இந்த பக்கம் வச்சுட்டு AB squared minus BD squared போட்டீங்கன்னா AD squared is equal to AB squared என்ன 13 squared plus சாரி மைனஸ் BD squared என்னன்னா இது கர்ண பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் இது எதிர் பக்கம் அப்ப கர்ண பக்கத்துல இருந்து அடுத்துள்ள பக்கத்தை கழிச்சாதான் எதிர் பக்கம் கிடைக்கும் 12 squared இல்லையா so 169 minus 144 AD squared is equal to 169 minus 144 AD squared is equal to 25 AD is equal to square root of 25 therefore AD is equal to 5 அப்ப height என்ன height is equal to 5 centimeter ஓகேவா so சில questions-க்கு இந்த மாதிரி wordings வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் ஏன்னா அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க இந்த டயக்ராமே போட்டிருக்கீங்க சோ இந்த டயக்ராம் போட்டதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கங்கறத எழுதிட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணும் ஓகேவா ஓகே இப்ப நம்ம ஆக்டிவிட்டி போலாமா இப்போ இதுல எந்த எந்த இமேஜ் எந்த எந்த பார்ட்ல வரும் அப்படிங்கறது தான் நீங்க எனக்கு சொல்ல போறீங்க இமேஜ் இப்ப எல்லாமே கிளியரா தெரியுது இல்லையா சைட் சைட் சைடு சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள் 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 சைடு அண்ட் எதுவும் இல்லை சோ இதுல எந்தெந்த இமேஜ் எங்கெங்க போய் உட்காரும் அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம் சாட் செஷன் அன்மியூட் பண்ணிட்டு எந்தெந்த இமேஜ் எந்தெந்த பார்ட்ல உட்காரும்னு சொல்லுங்க இப்போ சைடு 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 ஓகேவா இது பாருங்க 1 2 3 ABC PQR இவங்களை கூப்பிட்டுக்கலாமா சைடு சைடு சைடுக்கு நம்மளுடைய சைடு இமேஜ் மாதிரியே இருக்காங்களா அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு ஒரு ஆங்கிள் தான் இருப்பாங்க இவங்க கிட்ட சோ பாத்திரலாமா இவங்கள பாருங்க ஏபிசி XYZ இதுல ஒரு சைடு ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் இதுல ஒரு சைடு ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள்
வந்துட்டா, ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும், அதனால இவங்க சைடு ஆங்கிள் சைடுல வந்துடுறாங்க. அடுத்தது இவங்கள பாருங்க, ஏ பி டி சிபிடி, ஏபிடி சிபிடி சைட் சைட்ல தான் இவங்களும் மர்ஜ் ஆயிருக்காங்க இவங்க. கரெக்டா? சோ அதனால இவங்களும் சைட்ல தான் வருவாங்க. அடுத்தது சைடு ஆங்கிள் சைடு இல்லையா? இந்த ஏபிசிடி பாருங்க, இவங்களும் மெர்ஜ் ஆகி இப்ப நம்ம போர்டுல இருக்கிற மாதிரி மெர்ஜ் ஆகி இருக்காங்க. அடுத்தது ஆங்கிள் சைடு ஆங்கிள், ஆங்கிள் சைடு ஆங்கிள் ஏஎஸ்ஏ. அடுத்தது ஆங்கிள், ஆங்கிள் சைடு, ரெண்டு ஆங்கிள் வேணும். எதுல ரெண்டு ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஆங்கிள், ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு. சோ ஆங்கிள், ஆங்கிள் சைடு. அடுத்தது இதுவும் பாருங்க, ஆங்கிள், ஆங்கிள் சைடு மெர்ஜா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஆங்கிள் தரல. ஆங்கிள், ஆங்கிள் சைடு. இப்போ இவங்கள பாருங்க, இந்த ஆங்கிள் ஏதோ கிராஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அப்ப இதுங்க, இவ வந்து யார் கூடயுமே சேர மாட்டாங்க. நன்னு. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்கள கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இவங்களை எங்க சேர்த்துக்கலாம்? சைடு ஆங்கிள் சைடு. இவங்க ஆங்கிள் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. இவங்க பாருங்க, ஏபிசி டிஇஎஃப். So BC is equal AB BC CA இல்லையா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏபி உடைய சைடு, இங்க இடி உடைய சைடு, இங்க B ல ஆங்கிள் இருக்கு, இங்க F ல ஆங்கிள் இருக்கு. கரெக்டா? சோ அப்போ ஏபிசி இவங்க எதுல வருவாங்க? இவங்க வந்து நன்ல தான் வருவாங்க. ஏன்னா ஆங்கிள் வந்து பிளேஸ் மாறிடுச்சு. சோ அதனால இவங்க நன்ல தான் வருவாங்க. ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்ப்போமா? ஆங்கிளுடைய பிளேஸ் அதுல மாறினதுனால அதுல கொண்டு போய் நன்ல போட்டோம். இல்லைன்னா சைடு ஆங்கிள் சைடுல போட்டுக்கலாம். ஆன்சர்ஸ் பாருங்க. சோ இந்த ஒன்னே ஒண்ணு லாஸ்டா போட்டது மட்டும் தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ரீசன் அதனுடைய ஆங்கிள் இங்க மேல போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கான்குவன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இமேஜஸ் எப்படி எல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ எந்த மாதிரியான இமேஜஸ் எல்லாம் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இதுவே இன்னொரு ஆக்டிவிட்டியும் சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பித்தாகரஸ் சேர்க்கறதுக்கான ஆக்டிவிட்டி பார்ப்போம். ஸோ கிச்சன் ஆக்டிவிட்டி தான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இதுல அக்யூட் ஆங்கிள் எது, அக்யூட் ஆங்கிள் எது, எக்ஸாஸ்டர் ட்ரையாங்கிள் எது சொல்லுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வித் நோ ஈக்குவல் சைடு அப்படின்னு இருக்கா? ட்ரையாங்கிள் வித்
நோ ஈக்குவல் சைடு, முன்னாடி இது ஸ்கொயர் ட்ரையாங்கிள். போடுங்க. சைடு எதுவுமே ஈக்குவல் கிடையாது. ரெண்டாவது ட்ரையாங்கிள் வித் டூ மேட்சிங் சைட்ஸ் இருக்கா, அது ரெண்டு படம், இரு சமபடம், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள். அடுத்தது ட்ரையாங்கிள் வித் த்ரீ ஈக்குவல் சைட்ஸ் இருக்கா, மூணு சைட்ஸ்மே ஈக்குவல்னா அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அடுத்தது ட்ரையாங்கிள் வித் ஒன் ஆங்கிள் greater than 90 degree. Triangle with one angle greater than 90 degree. Triangle with one angle is greater than 90 degree is obtuse triangle. Triangle with 90 degree. Yeah. Triangle with a 90 degree angle is செங்கோண முக்கோணம், right angle. Triangle with three angles less than 90 degrees. இது வரும் acute triangle. So equilateral triangle, isosceles triangle, scalene triangle, acute triangle, right triangle, acute triangle. So இது எல்லாமே நம்ம போட்டது கரெக்டா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளும் சொல்லியாச்சு, கான்க்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளும் சொல்லியாச்சு ஆக்டிவிட்டி இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கிளாஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஆல் ஆன்சர்ஸ் ஆர் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்திருக்கோம், பித்தாகரஸ் தேற்றம். பித்தாகரஸ் தேற்றம்னா என்ன, பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய டெஃபினிஷன், அதற்கான சம்ஸ். ரெண்டு சைட்ஸ் கொடுத்து மூணாவது சைட் தெரியல அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை உபயோகப்படுத்தி எப்படி வந்து மூன்றாவது பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்டிவிட்டிஸும் நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ பண்ணிட்டு வாங்க, அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், பெருக தமிழ்.